ஆகிய சிம்பாவை அறிமுகப்படுத்துகிறார்கள். நலாவை மணந்தவர் மற்றும் கியாரா என்ற இளம் பெண் குழந்தை உள்ளது. ஒரு நாள் சிம்பாவின் மனைவி நலா வேட்டையாடச் சென்று தொலைந்து போகிறாள். அவள் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் சிம்பா தன்னை அழைத்துச் செல்ல வருவார் என்ற நம்பிக்கையில் அவள் ஒரு குகையின் கீழ் அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய எதிர்பார்ப்புகளின்படி சிம்பா உண்மையில் அவளை கண்டுபிடிக்கப் போகிறாள். அவர் தனது மகள் கியாராவிடம் மற்றவர்களுடன் தங்கி உங்களை கவனித்துக் கொள்ளச் சொல்கிறார். அதற்குள் அம்மாவை அழைத்து வருகிறேன். கியாரா ரஃபிகி இங்கு வந்தபோது மற்ற விலங்குகளுடன் ரசித்துக் கொண்டிருந்தாள். படத்தில் அவரது தாத்தா யார்? கியாராவின் இதயத்தை ஒளிரச் செய்ய அவன் அவளிடம், வா கியாரா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது ஒரு சிங்கம் முஃபாசாவின் கதையாகும். அவர் முதலில் ஒரு வழிப்பறி என்று அறியப்பட்டார். ஆனால் பின்னர் அவர் ராஜாவானார். இங்குதான் உண்மையான படம் தொடங்குகிறது. சிறிய சிங்கம் முஃபாசாவை அவரது பெற்றோருடன் பார்க்கிறோம். தரிசு நிலங்களில் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளாக மழை இல்லாததால் இங்குள்ள அனைத்து விலங்குகளும் மிகவும் பலவீனமடைந்து நோய்வாய்ப்பட்டன. முஃபாசா